ஒரு கவுன்சிலர் கூட ஆக முடியாத அண்ணாமலை அதிமுகவை விமர்சிக்க தகுதி இல்லாதவர் என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக பதிலடி கொடுத்துள்ளார். சேலத்தில் நடந்த அதிமுக பரப்புரை கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்காததால் விலைவாசி உயர்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக காணாமல் போகும் என விமர்சித்திருந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்த பழனிசாமி, அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, கொஞ்சம் கவனமாக பேசுங்கள் என எச்சரித்தார். பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை இவர் அதிமுக 2024 ஒழிக்கிறாராம். தம்பி, அதிமுகங்கிற கட்சி தெய்வத்தால் உருவாக்கப்பட்ட கட்சி. உங்க பாட்டனையே பார்த்த கட்சி. உன்னை போல எத்தனையோ பேர் இப்படி கொக்கரிச்சாங்க. ஆணுவ திமிரல் இப்படி பேசாதப்பா. தாமரைச்சின்னா எந்த கட்சிக்குனே தெரியாது இருந்த காலம். அப்ப அம்மா நாடாளுமன்றத்தில் கூட்டணி வச்சாங்க பாரதிய ஜனதாவோட. அப்பதான் ஊர் ஊரா நம்ம கட்சிக்காரெல்லாம் போய் இதுதான் சின்னம், பாரதிய ஜனதாக்கு இதுதான் சின்னம் அப்படி சொன்ன கட்சி இன்னைக்கு நம்மள வழிக்கு பார்க்குறாங்க. ஆக நீங்க அப்பாயின்மெண்ட் தலைவர், நீங்க எப்படி ஐபிஎஸ் படிச்சு போனீங்களோ அது மாதிரி அப்பாயின்மெண்ட்ல வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் கவனமா பேசுங்க. அதிமுக ஒரு மாதிரியான கட்சி, புரிஞ்சுக்கிங்க. ஒரு கவுன்சிலரா கூட முடியல, ஒரு எம்எல்ஏ முடியல, எம்பி முடியல, நீ இவ்வளவு வக்காலத்து வாங்கி அதிமுக ஒழிப்ப எப்படிலாம் பேசுறீங்க பாரு. வாரிசு அரசியல் என விமர்சனம் செய்யும் பிரதமர் மோடி ஏன் பாமகவுடன் கூட்டணி வைத்தார் என்றும் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். சேலம் பிரச்சார கூட்டத்தில் பழனிசாமி பேசிக் கொண்டிருந்த போதே மக்கள் சாரசாரியாக வெளியேறி சென்றனர். பிரச்சாரத்தில் பங்கேற்றவர்கள் சரக்கு வாகனங்களில் அழைத்து வரப்பட்டதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் சிக்கிக் கொண்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.